ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்கான கோடிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் ஐ இன் ரேஞ்சு 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும், தட் மீன்ஸ் 10 - 1 9 வரைக்கும் தான் போகும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஐயவி அந்த ஐன்ற டம்மி வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ரன்னிங்கிற ஒரு கோடு அந்த இதில் லைனே பிரிண்ட் ஆகுது. இப்போ ரன்னிங்கிறது இத்தனை 10 டைம் ஆயிருக்கு. ஏன்னா 9 தான் இருக்குன்னு கேட்டால் 0ல் ஸ்டார்ட் ஆனால் 9 தானே, 1ல் ஸ்டார்ட் ஆனால் 10 வரைக்கும் கரெக்டாக. ஸோ ஆக மொத்தம் 10 டைம் உங்களுக்கு ரன் ஆகணும். பட் இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னது இந்த ஸ்டெப்ஸுங்கிறது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஏன் பாருங்க. ஸோ ஸ்டெப்புங்கிறது ஜம்ப்பு, 2 ஸ்டெப்பு 0லேருந்து 1க்கு போகாமல் 2க்கு போயிடுது. ஸோ +2 +2 மாதிரி எல்லாமே ஓகேவா. 8லேயே நின்றுச்சு. ஏன் 10 வரைக்கும் வரலாம்? ஏன்னா இது ஆக்சுவலாக என்ன ஆகிடும், 9 ஆகிடுமா -1ன்றனால. ஸோ 8 வரைக்கும் தான் ரன் ஆகும். தென் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே டிஃபால்ட்டாக இந்த கடைசியில் இருக்க ஸ்டெப்பும் ஃபஸ்ட் இருக்க ஸ்டார்ட்டும், ஸோ அது இல்லாட்டியும் சேமாக அவுட்புட் தான் வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ இதான் ஃபார் லூப்பு. ஃபார் லூப் இன்னும் இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. எப்படின்னா ஃபார் ஐ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபார் ஐ இன் அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணும், ஐட்ரேட்டில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி கூட யூஸ் பண்ணலாம். கொடுத்துருக்க எல்லா லிஸ்ட்டோட +2 ஆட் பண்ணலாம். இந்த 1 கூட 2 ஆட் ஆயிடுச்சு, 2 கூட 2, 3 கூட 2 ஆட் ஆகி இது எல்லாம் அவுட்புட் வந்துருக்கு. அதே மாதிரி டபுள் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஓகே, இது எடுத்துருக்கு அதே எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி கூட டிக்ட் அந்த கீ வேல்யூ இருக்கா, கீ வேல்யூ இருக்கா. ஸோ அதே மாதிரி போட்டு அந்த அந்த டிக்ஷனரியோட நேம் போட்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கால் பண்ணிங்க அப்படின்னா இது 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கீயும் ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதனால 2 டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ, 2 டம்மி வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, ஐ விஷயம் பிரிண்ட் பண்ணுறேன். அந்த கரெக்டாக நேமு அதோட வேல்யூ சொல்லலாம், ஃப்ரம்மு அதோட வேல்யூ டிஎன் கரெக்டாக இருந்துச்சா. யா. ஸோ ஃபேர் லூப்பு இப்படி யூஸ் பண்ணலாம். தென் வந்து ஒயில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிலு ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரன் ஆகும். கரெக்டாக? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ = 0 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. இப்போது ஏ <0, a <10 அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். <10 என்ன அர்த்தம், 9 வரைக்கும் இருக்கணும். கரெக்டாக? இப்போது எப்படி தானா ஏ = 0ன்னு கொடுத்துட்டேன், அது எப்படி தானா வந்து 9 ஆகும்? ஏ <10னா என்னது, 9 தானே அர்த்தம். ஸோ எப்படி தானா 9 ஆகும், நம்ம தானே பண்ணணும். ஸோ இந்த லைன் தான் முக்கியம். ஏ = a + 1 என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஏவோட வேல்யூ அது எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ நம்ம 0வாக இருக்கும், 0 + 1 1 ஆகிடும். அடுத்து ஏ வந்து 1 இருக்கும். அடுத்து 1 + 1 2. அடுத்து ஏ என்னவாக இருக்கும், 2வாக இருக்கும். 2 + 1 3. இப்படி சுற்றி இந்த ஹைட்ரேட் ஆகி லூப் ஆகி இந்த கண்டிஷன் வந்து எப்போ வந்து ஏ <10 அப்படின்றது முடிஞ்சு போச்சு, இல்லை இது ஃபால்ஸு. ஓகேவா? ஏ எப்போ 10 ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th எப்போ ஏ 10 ஆகுதோ இப்போ இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது ரன் ஆகும். கரெக்டாக? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது ரன் ஆகிட்டு முடிச்சு போச்சு. அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து ஒன்று இருக்குது, இது என்ன பிரேக். இப்போ ஃபார் லூப், அதே ஃபார் லூப் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ வந்து 5 ஆச்சுன்னா பிரேக் பண்ணு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இப்போ இது அவுட்புட் என்ன வரும்னு நினைப்பீங்க, 0 to 9 வரைக்கும் ரன் ஆகணுமா. ஆனால் அந்த 4லேயே நின்றுச்சு. பிகாஸ் 5ஆக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடு, லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். பிரேக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக லூப்புக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 5ஆக இருந்துச்சுன்னா மொத்த ஐட்ரேஷன் பிரேக் பண்ணிடும். இன்னொரு கமாண்ட் என்னன்னா, இன்னொரு கீவேர்டு என்னன்னா கண்டினியூ. இந்த கண்டினியூ என்ன பண்ணணும்னா பாருங்களேன், அந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். இங்கே 5ன்றது மட்டும் பிரிண்ட் ஆகிற பார்த்தீங்களா. கரெக்டாக? ஸோ இவ்வளோதான். ஓகேவா? உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பை.